கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் கள்ள நோட்டுகளை கட்டுக்கட்டாக பெட்டிகளில் வைத்து மோசடி செய்ய முயன்ற கும்பல் போலீசில் சிக்கியுள்ளது. 4 பெட்டிகள் நிறைய 2000 மற்றும் 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மோசடி கும்பல் சிக்கியது எப்படி? கோயம்புத்தூர் மாவட்டம் கருமத்தம்பட்டி அருகே உள்ள சாமலாபுரம் பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் கார் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இவரை தொடர்பு கொண்ட நபர்கள் சிலர் 50,000 ரூபாய் ஒரிஜினல் பணம் கொடுத்தால் அதற்கு இணையாக 2 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகள் வழங்கப்படும் என்றும் விரைவில் பணக்காரனாகி விடலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். கள்ள நோட்டுகளில் எந்த வித்தியாசமும் இல்லாமல் எளிதாக மாற்றிக்கொள்ளலாம் என்றும் அவரிடம் தெரிவித்துள்ளனர். சுதாரித்து கொண்ட முத்துக்குமார் இது குறித்து கருமத்தம்பட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து விசாரணை மேற்கொண்ட கருமத்தம்பட்டி போலீசார் கனியூர் சுங்கச்சாவடி அருகே கள்ள நோட்டை புழக்கத்தில் விட காரில் வந்த கும்பலை பிடிக்க முயன்றனர். காரில் இருந்த இளவரசன் என்பவரை போலீசார் பிடித்த நிலையில் மற்ற 4 பேர் தப்பி ஓடிவிட்டனர். இளவரசனிடம் விசாரணை மேற்கொண்ட பொழுது அவர் தர்மபுரி பகுதியைச் சேர்ந்தவர் என்பது தெரிய வந்தது. இளவரசனை கைது செய்த போலீசார் அவர் வந்த காரையும் பறிமுதல் செய்தனர். காரில் சோதனையிட்ட போது அதில் 4 பெட்டிகளில் 2000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் கட்டுக்கட்டாக இருந்தது தெரிய வந்தது. மேலும் கள்ள ரூபாய் நோட்டுகளில் மேலும் கீழ் மட்டும் கள்ள நோட்டுகளை வைத்து நடுவில் வெள்ளை பேப்பரை வைத்து ஏமாற்றி வந்திருப்பதும் தெரிய வந்தது. கட்டுக்கட்டாக வைக்கப்பட்டுள்ள கள்ள நோட்டுகளை கைப்பற்றியதுடன் அதை தயாரிக்க பயன்படுத்திய பிரிண்டர் மற்றும் வெள்ளைத்தாள், செல்போன் போன்றவற்றையும் கருமத்தம்பட்டி போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார் தப்பி ஓடிய 4 பேரை 2 தனிப்படைகள் அமைத்து தேடி வருகின்றனர். கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட அந்த கால பழைய டெக்னிக்கான ரூபாய் நோட்டுகளை ஜெராக்ஸ் எடுத்து இடையில் வெள்ளைத்தாளை வைத்து ஏமாற்றும் பழைய டெக்னிக்கை மீண்டும் மோசடி கும்பல் கையில் எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.